முதலில் விநாயகரை தூக்கி கொண்டு வந்தனர். அது வேலைக்காகவில்லை என்பதால் தற்போது முருகனை கையில் எடுத்துள்ளதாக கூறியுள்ள நாம் தமிழர் சீமான், பாஜகவினர் என்னதான் முருகன் மாநாடு நடத்தினாலும் இறைவன் பழனிசாமியை வணங்கிவிட்டு ஐயா பழனிசாமியின் பின்னாடிதான் நிற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவங்க இவ்வளவு நாள விநாயகரை தான் பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இங்கே ஒன்றும் இதாகலைன்னா இப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு இங்கே முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடுறது, அந்த உணர்ச்சியை எளிதாக பற்றிக்கணும். இப்போ எதை தொட்டால் இங்கே நுழையலாம்ங்கிறீங்க. அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும்.